எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளியும் நானும். கேகேஆர் வர்சஸ் ஜிடி அகமதாபாத்ல முடிஞ்சது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 180 ஆல் அவுட்டு. டைட்டன்ஸ் வந்து சிறப்பாக சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சுப்மன் கில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆரஞ்சு கேப்பையும் வாங்கிட்டாரு. கடைசியில் வந்து என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களேடா அப்படின்னு முதல்ல சொல்ற மாதிரி ரவன்தீப்புக்கும் போலிங் கொடுத்துட்டாங்க கேகேஆர். முதலாளி, இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க எதுவும் பெருசா மாத்தல. ஸ்ரீபட் கூட்டு வந்தாங்க, அவர் அடிப்பாருன்னு பார்த்தா அவர் அடிக்கல. மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்ல. அதே பவர் பிளேல அந்த இன்டென்ட் இல்லாம தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா கிரீன் ஃபார்முக்கு வந்துட்டாரு. கிரீன் ஃபர்ஸ்ட் 14 பால்ல 8 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க போலுக்கு. கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க. ரஷீத் கானை பிரிச்சு மேஞ்சாரு, நல்லா பண்ணாரு. ஆனா ஃபார்முக்கு வந்துட்டாரா அப்படின்னா அடுத்த மேட்ச் அவர் அடிச்சாருன்னா நான் ஒத்துக்குவேன். இந்த ஒரு மேட்ச் வச்சு நான் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. பட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஹிட்டிங் ஆர்க்ல வந்து அதெல்லாம் அடிச்சிட்டாரு. தட் வில் கிவ் ஹிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். சுத்தமா சிங்கிள் டிஜிட்ல இருந்தவர் யாருக்குன்னா ஒரு 79 ரன் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப தே வில் ஃபீல் கான்ஃபிடென்ட் when they walk out next time. இதுக்கப்புறம் கான்பிடன்ட் ஆகி இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து டூ அ டே தான். 6 மேட்ச் ஆச்சா, 5 எல்லா மேட்ச்லயும் வந்து தோத்துட்டாங்க. ஒரே ஒரு மேட்ச் வந்து மழை பெஞ்சுதான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால இப்ப எல்லாம் டூ அ டே தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப கஷ்டம்தான் அவங்களோட. இன்னும் வந்து அவங்களோட டாப் ஆர்டர் அந்த இன்டென்ட் சொல்றோம். பட் ஆனா ஜஸ்ட் டு ரீசன் கம்பேரிட்டிங் அதர் டீம். இப்ப பிச்செல்லாம் ஓரளவுக்கு முன்னாடி மாதிரி நியூட்ரலா இருந்துச்சு, எல்லாருக்கும் பவுலிங்க்கும் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். இவங்க செட்டப் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் இவங்களுக்கு இருக்க செட்டப்புக்கு இப்ப இருக்க பிச்சுக்கெல்லாம் வந்து 80 வந்து டார்கெட் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 60 அடிக்கணும். இவங்க வந்து 3 விக்கெட் விட்டுட்டு 50 பவர் பிளேல. ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து 37 தான். இது கன்சிக்யூட்டிவா 3வது மேட்ச் நினைக்கிறேன். ஒவ்வொரு தோக்குற டீம் வந்து அந்த 37 கிட்ட அடிக்கிறது மீன். ஸோ அப்படி இருக்கிறப்ப தே ஹாவ் டு சேஞ்ச் த அப்ரோச். இவர் ரஹானே அடிப்பாரு, ஓகே. ஆனா ரகுவன்ஷி இஸ் அ குட் பிளேயர் தான். பட் இட் டேக்ஸ் இஸ் டைம். அப்புறம் ஸ்பின் ஸ்லோ டவுன் ஆறாரு. பேபி கில்லு, லிட்டில் கில்லுன்னு சொன்னாங்க. கில் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. 140 ஸ்ட்ரைக் ரேட் அது மாதிரி பண்றாரு. பட் கில் இப்போ வந்து ஆக்சலரேட் பண்றாரு சூப்பரா. வந்து 150 எல்லாம் கிடையாது, நான் 170 180 தான் அடிப்பேன், ஆக்சலரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அதுவும் நான் வந்து 80s வந்தாலும் 100க்காக விளையாடாம கம்பீர் மாதிரி என்ன வந்து இந்தியன் டீமுக்கு என்ன சொல்றீங்க, மைல்ஸ்டோனுக்காக விளையாடக்கூடாது, அத மாதிரி நான் 80s வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் சுத்தி அவுட் ஆகணும்ன்ற மாதிரி விளையாண்டாரு. அது கொஞ்சம் வைடா பட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அதான் ஹீஸ் சேஞ்சஸ் கேம்னு நினைக்கிறேன். போன சீசனுக்கு இந்த சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இஸ் கீன் ப்ராப்ளி நான் இந்த அடுத்த டீம்ல நான் வந்து செலக்ஷன்ல என் பேர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி ஆரஞ்சு கேப்பும் வாங்கிட்டார். ஸோ கண்டிப்பா இல் பி இன் கன்சிடரேஷன். ஸோ ஒர்த் இட் தான். பட் நீ சொன்ன மாதிரி கிரீன் வந்து பார்க்கலாம். அவர் ஆரம்பத்தில் ஸ்லோ தான் பண்ணார். பட் அது வேற வழி இல்லை. அவரும் பவலும் கொஞ்சம் ரீபில்ட் பண்ணதான் தேவை இருந்துச்சு 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ரமன்தீப்னு பேட்டிங்கும் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அப்படி இருக்கிறப்ப தே ஹாவ் டு டேக் சம் டைம் டு பில்ட் த இன்னிங்ஸ். பில்ட் பண்ணாங்க. பட் இந்த பிட்ச்ல வந்து நேத்தே நீ சொன்னதுதான், 210+ தான் ஸ்கோர் அபவ்னு. 180 வந்து இதுல அதுவும் ஜிடி மாதிரி ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே கணக்கிலே வராது. ஜிடி பார்த்தேன்னா தே ஸ்டக் டு தேர் பிளான் ஏ அண்ட் டிட் வெல். அவங்க வந்து எங்களுடைய பிளான் ஏ 5 பவுலர் தான் அப்படின்னா நோபடி இஸ் ஏபிள் டு மூவ் தம் அவுட் ஆஃப் தேர் பிளான். அதை பண்ணணும் டீம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. யாராவது ஒருத்தரை இது பண்ணி இல்லை நாங்கள் எங்கள் பிளான் ஏல தான் ஸ்டிக் ஆன் பண்ணுவோம், நீங்கள் ரஷீத் கான் அடித்தாலும் சரி அவருக்கு நாங்கள் லாஸ்ட் ஓவர் கொடுப்போமே தவிர எங்கள் பிளான் பிக்கு நாங்கள் போக மாட்டோம், பிகாஸ் வி பிலீவ் இன் அவர் டாப் 5 பவுலர்ஸ் அப்படின்னு இன்னைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க டாப் 5 பவுலர்ஸ் வந்து ரபாடா கொஞ்சம் நல்லா ஆப்பன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சர்ப்ரைசிங்கா நல்லா போட்டாரு. அதனால அவர் டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அது தட் ஹெல்ப் தி பிளான் பி. இப்போ ரபாடா வந்து முன்னாடி மாதிரி போட்டிருந்தானே கண்டிப்பா இன்னும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாரு. ஸோ அதுல ஒரு 200 வந்திருக்கும். சிராஜ் வந்து வாஷிங்டன் சுந்தர்லாம் வெற்றி இந்தியா பவுலர், அவர் கேப்பபிள் தான். ஆனா ஒரு ஓவர் கூட கொடுக்கல. தேவையில்லை அப்படின்னா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிளஸ் அவங்க இந்த மேட்சப்பும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஓகே. பட் ரிங்கு இந்த அனுப்புலாம் வந்தப்போ கூட கிளென் பிலிப்ஸ் வளைச்சு போட்டாரு வேர்ல்டு கப்ல, நீ தான் பார்த்த. அவங்க யாருக்குமே அவங்க கன்சிடரே பண்றது இல்ல. அது நேராவோட பிலாசபி. நம்ம பவுலர்ஸ் இருக்கிற பவுலர்ஸ் வச்சே இது பண்ணிடலான்னு. அசோக் சர்மா அடி வாங்கினாலும் கொடுக்குறாங்க அவர். பட் விக்கெட் எடுத்துறாரு. பட் சொன்ன மாதிரி வாண்ட் டு ஸ்டிக் டு த ஸ்ட்ராட்டஜி. அது கிவ்ஸ் சம் கான்ஃபிடன்ஸ் வேற இல்ல.
நீங்க அந்த இம்பாக்ட் பிளேயர் இப்ப ரூல் வந்து இப்ப அவங்க செகண்ட் பேட்டிங் அப்ப இவரு ஷாருக் கான உள்ள கூட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு அவுட் ஆஃப் கான்சிக்வன்ஸ். ஐ மீன் தேவைன்றனால கொண்டு வந்தாங்க. இது கூட தேவை இருக்காது. இப்போ ஒரு விக்கெட் விழாம இருந்தா அவர் உள்ள வந்திருக்கவே தேவையில்லை. ஸோ பிளேயிங் 11 வச்சு அவங்க போயிருக்கலாம். இப்போ இம்பாக்ட் பிளேயர் சப்பு தேவை இல்லை அப்படின்னு கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஞாபகம் இருக்கு அந்த இதுக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து ஒரு கேப்டனோட பிலாசபி இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. நாங்க வந்து இவங்க எல்லாமே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு குட் கேம். வந்து அனுக்குல் ராய் ஃப்ரண்ட் லோட் பண்ணாங்க. அந்த ஓவர் ஒரு எக்ஸ்பென்சிவ் போச்சு. 20 ரன் போச்சுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க 30 ரன் ஷாட் அப்படின்றப்போ அதெல்லாம் ஒன்றும் பெரிய கேமோட அவுட்கம் டிஃபைன் பண்ணாது. பட் ஸ்டில் அவங்க வந்து தே மேட் திங்ஸ் ஈஸியர் ஃபார் தெம்செல்ஸ் வித் பிளண்டரிங் 20 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்டே அடிச்சு கொஞ்சம் ஈஸி ஆக்கிட்டாங்க. அனுப்புல் ராய் வந்து மேட்சப் வந்து பட்லரு. அவங்க சாய் சுதர்ஷன் இருக்கிறப்ப அவங்க இறக்கி விட்டது தப்ப அவர் கொஞ்சம் ஒரு 6 அடிச்சு விட்டு அவர் கொஞ்சம் இது பண்ணி விட்டார். அப்புறம் வரிசையா மாத்தி மாத்தி 2 6 ஆளுக்கு ஒரு 6 அடிச்சு விட்டாங்க. அது என்ன சொல்றது, அதர்வைஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி பவர் பிளே பவுலர். பட் இவங்க 2 பேரும் பவர் பிளேல போறதுக்கு தான் யோசிக்கிறாங்களே. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் யோசிக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு ஸ்டார்ட் டீசென்ட் பண்ண நல்லா கம்பேக் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சார் பட்லர். எல்லாரும் இப்ப அந்த மைண்ட் செட் புரிஞ்சுக்கிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தியே ஃபர்ஸ்டே அடிச்சா ஹி வில் பி ஷார்ட்டட், அவர் அங்கேயே அடிக்கணும்னு வந்தோடனே அட்டாக் பண்றாங்க. பட் ஹி கேம் பேக் டுடே. அரௌண்ட் விக்கெட் போட ஆரம்பிச்சாரு. நிறைய ஹி இம்ப்ரோவைஸ்ட். போன மேட்ச் ஆக்சுவலா நல்லா போட்டார். விக்கெட் எடுக்கல. பட் இஸ் கெட்டிங் இன் டு அந்த ரித்தம், அந்த ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலான்றாரு. ஸோ ஐ திங்க் ஹில் ஃபைண்ட் இஸ் ஃபார்ம் அகெயின் at the end of the season. பட் will it be too late அப்படின்னு தான் தோணுது. ஆமா. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு 5 விக்கெட்ஸ்ல ஜெயிச்சு போயிட்டாங்க கன்வின்சிங்கா. அவங்க வந்து அதான் சைஃபர்ட்டை கொண்டு வந்ததும் வந்து பெருசா அவங்களுக்கு யூஸ் இல்லாம தான் போயிருச்சு. ரஹானே ரகுவன்ஷி இன்னும் பெருசா எதிர்பார்த்தாங்க. ஸ்பெஷலி ரகுவன்ஷி ஒரு ஆரஞ்சு கேப் கண்ற மாதிரி ஒரு ரன் ஹெவியா அடிச்சாதான் வரும் அப்படின்னு. ஸோ அது அவங்களுக்கு கை கொடுக்காதப்ப இட்ஸ் ஸ்டில் டிஃபிகல்ட் ஃபார் தம் டு மூவ் ஃபார்வர்ட். இன்னும் அவங்க இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க. இந்த ரச்சின் ரவீந்திராலாம் வெளியே உட்காந்துருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இருக்காரு. திரிபாதி ஓட்டுனீங்களே, என்ன திரிபாதி வரப்போறாரு அப்படின்னு. ஸோ இன்னும் 6 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதிக மேட்ச் விளையாண்ட டீம் வந்து இப்ப கேகேஆர் தான். எல்லாரும் 5 தான். 6 மேட்ச் அவங்க தான் விளையாண்டுருக்காங்க. இன்னும் வின்லெஸ்ஸா இருக்காங்க. 8 கேட் ஈவன் சிங்கிள் வின். ஒரு பாயிண்ட் மழை பெஞ்சு கிடைச்சது. ஆமா, மனிஷ் பாண்டே வெளியே இருக்காரு. லெஜெண்ட் மனிஷ் பாண்டே, அவர் கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் அவ்வளவுதான். இவங்க சீசன் முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி ஒரு தடவை சிஎஸ்கே வந்து இந்த துபாயில நடக்கிறப்ப அந்த கோவிட் அப்ப சீசன் முடிஞ்சுன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல வந்து கெய்கோல்லாம் இறக்கி விட்டு ஆடுப்பா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் அதாவது கொடுத்து தே ஹாவ் டு மேக் த டீம் பெட்டர். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அபிஷேக் நாயர் அப்படி பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. இவர் மட்டும் வந்து முன்னாடி திட்டிட்டு இருந்தாரு. அபிஷேக் நாயர் வந்து வித்தியாசமா பண்றாரு இந்த பிச்சில் வந்து. நான் WPL போய் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்காரு டீம். ஒரு நல்ல நல்ல பிளேயருக்குலாம் சான்ஸ் கொடுக்காம அவரு ஒரு சில பிளேயர் மைண்ட்ல வச்சுட்டு அவங்களே இது பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ டாஸ் ஜெயிச்சுட்டு இந்த பிச்சில் வந்து எல்லாரும் வந்து சேஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா ஏதோ ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் வேணும்னு சொல்லி பேட்டிங் பஸ் பண்ணி தேவையில்லாத ஆணி ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. பட் 180 கூட இவங்க வந்து கொஞ்சம் லூஸா ஆடி கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. மேபி ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தால் நம்ம சொன்னதான் 210 மேஜிக் ஸ்கோர் அதை அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அது இன்னைக்கு முடியல. இப்போ வந்து ஷேன் வாட்சனை துரந்தர்னாங்க, பிராவோவை துரந்தர்னாங்க. ஆக்சுவலாக அபிஷேக் நாயர் தான் துரந்தர். பார்ப்போம். இது அப்படியே நாளைக்கு மேட்சுக்கு போகலாம். நாளைக்கு வந்து இங்கே சின்னசாமி ஸ்டேடியம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். என்ன நினைக்கிற நீ இந்த மேட்சை பற்றி? டீம் சேஞ்சஸ்லாம் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அவங்க யூஸ் பண்றத பார்த்தா அவங்க வந்து ஹோம்ல வந்து ஹேசல்வுட் யூஸ் பண்ற மாதிரி உறுதியா இருக்காங்க. மேபி அவேக்கு வந்து டஃபி ரொட்டேட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கலாம். பட் ஹோம் பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் கோயிங் டு கன்டினியூ தான் சொல்லுது. ஸோ அவங்க டீம் எந்த சேஞ்ச் பண்றதுக்கும் அவசியம் இப்போதைக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ தில் கன்டினியூ த சேம். டெல்லி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வராங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஃப்ரைடே தே பிளேட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே சேப்பாக்ல தான். அதுக்கப்புறம் வந்து அந்த மேட்ச்க்கு அப்புறம் டெல்லி ஆடலன்னு நினைக்கிறேன். ஒரு கேம் கூட ஆடல. தே ஹேவ் அ பிரேக் ஃபார் அ வீக். இப்போ திருப்பி வராங்க ஆர்சிபியோட. அதான். ஸோ அவங்க யோசிக்க வேண்டியது வந்து ஒன்னே ஒண்ணுதான். இப்போ போன தடவை விப்ரஜ் நிகம் உட்கார வச்சுட்டு அக்யூப் நபி கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பி வந்து அது ஒன்லி ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். அவர் திருப்பி உட்கார வைக்கணுமா இல்ல விப்ரஜ் நிகம் திருப்பி கொண்டு வரணுமான்னு. ஷார்ட் பவுண்டரிஸ் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. வென்யூக்கு நபி வில் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ அவங்க பதானி என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து
அதே கன்டினியூ பண்ணுவாரா இல்ல விப்ரஸ் நிகம் விப்ரஸ் ரேர்லி நிகம் 2 ஸ்பின்னரே விளையாடுறதே ரொம்ப ரேர் இந்த வென்யூல. இவங்களுக்கு ஆல்ரெடி குல்தீப் இருக்காங்க, அக்சர் இருக்காங்கன்றப்ப ஐ திங்க் நபி வில் பிளே. ஸோ இதே கன்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நபி வந்து முன்னாடி ஸ்விங் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட்ல. ஆனா டே மேட்ச் இந்த அளவுக்கு அவங்களுக்கு அது இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்னு தெரியல. பட் ஹீல் ப்ராப்ளி கன்டினியூ வித் நபி. அந்த ஒரு இதே டீம் மாற்ற மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்க்கலாம். அதே டீம் தான் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சென்னையோட அந்த டீம் தான். இதுல வந்து ஹோம் பாய் கேஎல் ராகுல் போன தடவை வந்து இங்க தாண்டா எங்க ஊர்ரா, ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு அப்படின்லாம் எத்தனை பேர் இறக்கி காட்டுறேன் பாக்குறியா அப்படின்னு அந்த சிங்கம் டைலாக் எல்லாம் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி காமிச்சாரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேஎல்ஆர் இன் திஸ் வென்யூ. வேற என்ன கீ பேட்டில்ஸ்? கீ பேட்டில்ஸோட இன்னொன்று வந்து ராணாவோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் கவலைத்தக்கத்துல இருக்கு. இன்னொரு சஜஷன் வந்து சொல்றேன், அவர் தான் டிராப் பண்ணிட்டாங்க போன மேட்ச். அதான் அது வந்து திருப்பி அவர் வருவாரா, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமா அப்படின்றது வந்து கொஸ்டின் தான் அது இருக்கு. அது திருப்பி கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. பட் மற்றபடி சேம் டீம் லாஸ்ட் டைம். கீ பேட்டில்ஸ் வந்து அக்விப் நபி ஸ்விங் பண்ணுவாரா, ஸ்விங் பண்ணாருன்னா அவங்க வந்து டாப்ல விக்கெட் எடுப்பாரா, சால்ட்டும் கோலி இவங்க 2 பேர் எடுத்தாங்க. அவங்க பவர் பிளேல வந்து தே ஹேவ் டு மேக் அன் இம்பாக்ட் விக்கெட் எடுத்து. அப்படி எடுத்தாதான் தே குட் மேக் அ சேஞ்ச் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அப்படி எடுக்கல அப்படின்னா முன்னாடியே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சால்ட் கோலி இருக்கனால அக்சர் முன்னாடியே போடுவாருன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் அவர் எப்படி இருந்தாலும் பவர் பிளே ஒரு ஓவர் 2 ஓவர் கொஞ்சம் ஃப்ரண்ட் லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் வந்து க்ரூனல்ல போட விடுவாங்க. இது நான் வரிசையா 4 பேர் வச்சிருக்காங்க, நிசாங்கா, ராகுல், ரிஸ்வி எல்லாமே ரைட் ஹேண்டர்னால க்ரூனலும் கொஞ்சம் முன்னாடியே வருவாரு. பவுன்சர் போறதுக்கு வந்துடும். ஸோ அண்ட் இந்த இப்போ ஹோம் பாய் இந்த பக்கம் வந்து பிரான்சைஸ் பாய் 2 பேர்ல எப்படி சண்டை வருது. போன தடவை வந்து குத்துன மாதிரி இந்த தடவை ப்ராப்ளி பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தா அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதுதான் வேற இதுல கீ பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்றத விட வென்யூ கைடு அதே தான் நம்ம சொல்ற மாதிரி. இங்க வந்து 208 210 அண்ட் அப்வர்ட்ஸ் தான் இந்த வென்யூலையும் ரன் வந்துட்டே இருக்கும். எவ்ரி ஓவர் ஒரு பவுண்டரி, எஸ்பெஷலி அந்த தேர்ட் மேன் அந்த ரீஜன்ல. அதாவது அது என்ன ஒரு இதுன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு கார்னர் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு. போன மேட்ச் ஜார்ஜ் லிண்டே அவுட் ஆன பால் வந்து அவரு சரியா டைம் பண்ணல. அது வந்து 6 போற மாதிரி போயிருச்சு. அது வந்து சர்க்கிள்களே பிடிக்க வேண்டியது, ஆல்மோஸ்ட் 6. சர்க்கிள் எட்ஜ்ல நிக்கிற டிம் டேவிட் பவுண்டரி வரைக்கும் ஓடி போய் அதை பிடிச்சிட்டாரு. டிம் டேவிட் இஸ் நாட் த ஃபாஸ்டஸ்ட் மூவர் அப்படின்னு சொன்னாலும், பட் அவர் அதை மூவ் பண்ணி பிடிச்சிட்டாரு தேர்ட் மேன் சர்க்கிள்ல இருந்து. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் இதா இருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட் பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி, ஈவன் படிக்கல் அவர் லோக்கல் பாய் தான், இவங்களுக்குலாம் வந்து கேஎல் ராகுல் இவங்களுக்குலாம் வந்து அந்த டைமென்ஷன்ஸ் நல்லா தெரியும். ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு டுவல் ஆல்வேஸ். சரி, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோம் டீம் தான். ஆர்சிபி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது டிசி வந்து கொஞ்சம் போன மேட்ச் தோத்துட்டு வர்றாங்க. பட் இருந்தாலும் கன்வின்சிங்கா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். பர்டிகுலரா பட்டிதர் வந்து சொல்லணும். அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து எஸ் பீன் டாமினேட்டிங் ரியலி வெல். அது 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிட்டு இருக்காரு. மற்றவங்க 170 இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. 200ல அவர் வந்து இஸ் ஓனிங் த ஹோம் கிரவுண்ட். ஸோ அதனால பட்டிதர்ல ஒரு இம்பாக்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் டிம் டேவிட், ஸ்டெப்பர்டு அப்படின்னு வரிசையா வர்றப்ப பேட்டிங் மேட் இஸ் ஃபார் பெட்டர் தேன் டிசிஸ். டிசி இன்னும் அவங்களோட பேட்டிங் காட்டல நம்மளுக்கு. காட்டல. சரி, ஓகே. பட் எனக்கு என்னமோ நாளைக்கு டிசி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பியூர்லி பிகாஸ் ஆர்சிபி நிறைய ஜெயிச்சிட்டே வர்றாங்க. லா ஆஃப் ஆவரேஜஸ் மே கேட்ச் அப் டுமாரோ அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. நத்திங் எல்ஸ். பட் நீ மேன் டு மேன் ஒன்னு வந்து இவங்களோட மோஸ்ட் எக்கானமிக்கல் பவுலிங் டீம் வந்து டிசி தான். அவர் லுங்கி, முகேஷ், அப்புறம் நட்ராஜன், இப்ப நபி, இவங்க எல்லாரும் சேர்த்தது எப்படின்னு வெரி எக்கனாமிக்கல். ஸோ அதனால மோஸ்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் உள்ள டீமும் ஹையஸ்ட் லோயஸ்ட் எக்கனாமிக் பேட் பவுலிங்கும் மீட் பண்ணுது. அது எப்படி ஃபயர் ஆகுதுன்னு பார்ப்போம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் இதுதான், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் தென் அதான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களே, லா ஆஃப் ஆவரேஜஸ் மே கேட்ச் அப் அப்படிங்கிறனால என்ன பியூர்லி மேன் டு மேனோ இல்லை ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அசஸ் பண்ணாலோ ஆர்சிபி லுக் சுப்பீரியர் டீம் தான். பட் சமோ ஐ ஃபீல் டெல்லி கேபிட்டல்ஸ் வில் வின் டுமாரோ. முதலாளி ஆர்சிபின்னு சொல்லியிருக்காரு, எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்னு தோணுது. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க நாளைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. வில் டேக் இட். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சது, அதே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் தான். கேகேஆர் வேர் பிஹைண்ட் ஃப்ரம் த இது இன் பிட்வீன் கொஞ்சம் அடிச்சார் கேமரூன், பட் தட் வாஸ் நாட் இனஃப். அண்ட் கன்வின்சிங் 5 wicket win ஃபார் ஜிடி. சுப்மன் கில் கெட்ஸ் தி ஆரஞ்ச் டேப். இது வந்து நாளைக்கு டபுள் ஹெட்டர். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு பெங்களூரில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் கிளாஷ்.
முதலாளி சொன்ன மாதிரி எக்கனாமிக்கல் டீம் ஒரு பக்கம், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் டீம் இன்னொரு பக்கம். ஸோ என்ன ஆகுதுன்னு அதையும் பார்ப்போம். சிஎஸ்கேக்கு தனியாக ஒரு இது போட்டிருக்கோம், ப்ரிவ்யூ, அதையும் பாருங்க. ஸோ வில் கேட்ச் யூ ஆல் ஆஃப்டர் த மேட்ச் டுமாரோ. வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க முதலாளி. லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து எல்லா டீமுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எப்பயாவது கேகேஆருக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல, அடுத்ததையாவது ஹெல்ப் பண்ணுமான்னு பார்ப்போம். ஸோ இதோட வில் சைன் ஆஃப் திஸ், பேக் வித் மோர். பை.